சட்டமன்றத்தை கூட்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து ஒரு தீர்மானம் போட்டார். சின்னையா அமைச்சர், அவரை ரிமாண்ட் செய்யணும்னாலும் மஜிஸ்ட்ரேட் தான் கொண்டு போகணும். நாஞ்சில் சம்பத் ஆளுங்கட்சி கொள்கை பரப்பு துணை செயலாளர், என்ன கைது செய்து ரிமாண்ட் செய்யணும்னாலும் மஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் கொண்டு நிறுத்தணும். ஒரு குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய நடுவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? அந்த அதிகாரத்தை செல்லா காசாக்கியது கேரள சட்டமன்றம். கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சர் கண்டிச்சியா? அம்மா முதலமைச்சராக இருந்தா இப்படி ஒரு தீர்மானத்தை அவன் கேரள சட்டசபையில கொண்டு வந்துருவானா? பூனை இழைச்சு போனா எலி லவ் லெட்டர் எழுதுண்டா? நீ இழைச்சு போன பூனை எலியெல்லாம் எங்களை ஏளனம் செய்தது. இன்னைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனையில அம்மா அவர்கள் ஒரு கல்வெட்டு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடையில் இருக்காங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்னா நிக்கிறான். அச்சுதானந்தனுக்கும் உம்மன் சாண்டிக்கும் ஜென்ம பகை, தீரா பகை. காங்கிரஸ் கையில 71 சீட் இருக்கு, கம்யூனிஸ்ட் கையில 70 சீட் இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒரு எம்எல்ஏ செத்து இடைத்தேர்தல் வந்து அதுல கம்யூனிஸ்ட் ஜெயிச்சுட்டு அங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்துடும். அப்படி ஒரு அரசியல் நெருக்கடி கேரளாவில். கேரளாவில் இருக்கிறவன் கோவிலுக்கு போறதே இடைத்தேர்தல் வரணுங்கிறதுக்காகத்தான் போறான். அவ்வளவு நெருக்கடி. அச்சுதானந்தனும் உம்மன் சாண்டியும் பகைத்துக் கொள்வார்கள், பேச மாட்டாங்க. 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்க வச்சு அடுத்த நாள் காலையில திறந்து பார்த்தா கடிக்க கூடாத இடத்தை கடிச்சு 2 பேரும் செத்து கிடப்பான். ஆனா அவன் ஒன்னா இருக்கான். முல்லை பெரியாறு பிரச்சனையில நீ ஒன்னா இருந்தியா? அம்மா தீர்மானம் கொண்டு வந்தாங்களே, 5 முறை முதலமைச்சராக இருந்த நீ சட்டமன்றத்துக்கு வந்து திமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுன்னு சொன்னா கேரளா பயந்திருப்பானே? சொன்னியா? சொல்லலையே. ஏன் சட்டமன்றத்துக்கு ஒரு சக்கர நாற்காலி வராதா? மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு வருது, கனிமொழிய வரவேற்க. அவ என்ன ஐக்கிய நாட்டு சபையில உலுக்கிட்டா வர்றா? மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு ஸ்டாலின வரவேற்க வர்ற? திருச்சியில KN நேருவினுடைய மகன் திருமணத்துக்கு சக்கர நாற்காலியில வர்ற? சங்கரங்கோவில் ஏதாவது கிடைக்குமான்னு வர்றான் அங்க. ஏன் சட்டமன்றத்துக்கு வரல? மாச சம்பளம் வாங்குற இல்ல, எம்எல்ஏ தானே நீ. 5 முறை முதலமைச்சர், மாச சம்பளம் வாங்குற. வராந்தா வரைக்கும் வந்து கையெழுத்து போடுறான், நகம் நனையாம நத்தை எடுக்கான். சட்டமன்றத்துக்கு வர மாட்டாங்களாம். எத்தனை அணை இருக்கு, எத்தனை ஆறு இருக்கு, ஆத்துக்கு நீளம் எவ்வளவு, தண்ணி எவ்வளவு வேகத்துல பாயுது, எவ்வளவு மணல் இருக்கும், எவ்வளவு மண் இருக்கும், எல்லா விவரமும் தெரிஞ்சவன் தமிழ்நாட்டில் திமுகவில் அவன் துரைமுருகன். அவனும் சட்டமன்றத்துக்கு வரல. ஸ்டாலின் தான் வந்தான். அவன் நக்குகிற நாய்க்கு செக்காவது சிவலிங்கமாவது. அவன் 25 வருஷமா டூ ஆர் டைன்னு பேசிட்டு இருக்கான். அவன் தான் சட்டமன்றத்துக்கு வந்தான். அவனுக்கு என்ன தெரியும்? சின்னையாவும் அண்ணன் தனசிங் எல்லாம் இதை எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. நான் எல்லாம் சட்டமன்றத்தில் இருந்திருந்தா அன்னைக்கே ஆயுள் கைதி ஆயிருப்பேன். அவனுக்கு பேசவே தெரியல. ஒரு குறிப்பை எடுத்து வச்சுட்டு இப்படி இப்படி மடிக்கிறான். முல்லை பெரியார் அணை திருப்ப வேண்டும், லண்டனில் இருந்து வந்தங்கிறான், 1886 கட்டி முடிக்கப்பட்டதுங்கிறான். சபாநாயகர் சொன்னார், நீ கெட்டினதும் போது முடிச்சதும் போதுன்னு உட்கார வச்சுட்டார். ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கான், அற்புதமான ஆளு. அப்பா கல்லாக கிடந்த அகலிகையின் மீது ராமன் கால் வைத்தான். அகலிகை சாபு விமர்சனம் கிடைச்சு. ஒரு கறிக்கட்டைக்கு மேல அம்மா கால் வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டான். வந்து உட்கார்ந்துருக்கான், உட்கார்ந்துருக்கான். முல்லை பெரியார் பிரச்சனைக்கு அம்மா தீர்மானம் கொண்டு வந்தாச்சு. எதிர்கட்சி இல்லை இவன். எதிர்கட்சிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு. அண்ணா சொன்னார், வயல் என்றால் வரப்பு வேண்டும், வாய்க்கால் என்றால் கரை வேண்டும், ஓடுகின்ற கார் என்றால் ஒழுங்கான பிரேக் வேண்டும், முரண்டு பிடிக்கிற மாடி என்றால் முக்கணாம் கயிறு வேண்டும், அடங்காத யானை என்றால் அடக்குவதற்கு அங்குச்சம் வேண்டும், ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி வேண்டும். அண்ணா எதிர்கட்சிக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கு. ஆளுங்கட்சி பெரும்பான்மை இழந்து விடுமானால், ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் அணிமாறுவார்களானால், ஆளுங்கட்சி கவிழ்ந்து விடுகிற கட்டத்துக்கு தள்ளப்படுமானால் எதிர்கட்சி தலைவரை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். யாரு? கவர்னர். அதனாலதான் எதிர்கட்சி தலைவருக்கு ஷேடோ கவர்மெண்ட் பேரு.
சிவப்பு விளக்கு சுழலுகளை கார்ல டிகேஎம் சின்னையா வர்றாரு. ஒரு உப்பை போல் எளிய தொண்டனை உச்சத்துல அம்மா கொண்டு உட்கார வச்சிருக்கே. அவர் கேபினட் அந்த மினிஸ்டர். அவருக்கு கீழே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்னைக்கு அவருக்கு கீழே இருக்காரு. அவருக்கு பிஏ, அவருக்கு போனு, அவருக்கு பங்களா அரசாங்கம் கொடுக்கும்.